கூட்டணி பேச்சுவார்த்தை தான் இறுதி செய்யப்படணும். மோடியை 29 எடப்பாடி ஏமாத்திடுவார். 24 கலத்தி விட்டுக்கிட்டு அல்வா தந்துட்டு போயிட்டாரு. எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்தாருங்கிறது தமிழ் மண்ணுக்கே தெரியும். ஒரு 3 விழுக்காடு ஓட்டு கூட எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. அது ஸ்டாலினுக்கு, சீமானுக்கு, விஜய்க்குன்னு மற்ற தலைவர்களுக்கு போயிருங்கிறதான் என்னோட கருத்து. ராமதாஸுக்கு பலகீனமே வன்னியர்கள் நீடித்து இந்த சக்தி நிலைக்கணும்னா அது அன்புமணி தான் நினைக்கிறாங்க. ஸ்டாலின் தான் பெரியார் இதில் தெளிவாக இருக்கிறார். திமுகவுக்கு தான் அது இருக்குது. எல்லா திராவிட இயக்கங்களும் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க? திமுக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சீமான் 1 விழுக்காடுலேருந்து 8 விழுக்காடுக்கு வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கட்சி திராவிடங்கிற பேரில் 2 ஜாதி சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சியாட்டு மாறிட்டு, ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடின என்டிஏ, எடப்பாடி பழனிசாமி, சாட்சாத் விஜய். லயலா கல்லூரி முன்னாள் மாணவர் அது ஏட்டு சுரக்கா கறிக்குதவாது. களத்துல நின்று எடுத்தாதான் ஓட்டு. களத்துல கேண்டிடேட்டே போட முடியாம களத்தை விட்டு ஓடுனவங்களை வச்சு ஏம்பா கருத்து கணிப்பு பண்றீங்க? மோசடியா? Cloud 7 பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி அஜித். பாஜகவுடைய அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு. டிஎம்கேவை பயங்கர விமர்சிச்சிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பாடுபட்டாவது டிஎம்கே ஒழிச்சு கட்ட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. கூடுதலாக அதுக்கு முந்தின வாரத்துக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வந்தார். தொடர்ச்சியாக பாஜக நபர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது, ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் இறுதி செய்யப்படாமல் இருக்குல்ல சார், அப்படி பார்க்குறீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை தான் இறுதி செய்யப்படணும். 2:1 லெவலில் அந்த தொகுதி பங்கீடு இருக்கணும். அந்த தொகுதி பங்கீட்டில் பாஜக ஏமாந்தாங்கன்னா மோடி பொங்கல் கொண்டாடியும் பிரயோஜனம் இல்லை. மோடியை 29 எடப்பாடி ஏமாத்திடுவார். நாம் தலைமைக்கு தெளிவாக சொல்லிட்டோம். எடப்பாடி பலகீனப்பட்டு சீமான 18 ப்ரொஜெக்ட் பண்ணுனா அவர் 23 இடத்துக்கு 150 இடத்துக்கு மேலே போயிருங்கிற அச்சத்தில் வந்தார். மற்றபடி பயப்படக்கூடியவெல்லாம் கிடையாது. சிபிஐ, இடி, ஐடி எதுக்கும் ஐயா பயப்பட மாட்டார். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா வந்திருக்காருன்னா அவருக்கு வீழ்ச்சி ஃபால், அந்த வீழ்ச்சியை மறைக்கிறதுக்கு 2000 உறுதி பண்ணதுக்கு தான் வந்திருக்கிறாரு. மீண்டும் 2000 உறுதி பண்ணிட்டு 29 மோடியை கலத்தி விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் பலத்துக்குரிய இடங்களை வாங்கிடணுங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு. எங்கள் ஆர்டி டீம் உறுதியாக இருக்கிறோம். பிஎம்ஓவும் அதில் உறுதியாக இருக்கிறாரு. அதனால தான் 18-23ங்கிறதையும் அமித்ஷாவும் தெளிவாக பேசுகிறாரு. இந்த பஞ்சாயத்து எப்படி முடியுதுங்கிறது தான் முத நாம் பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு பிறகு தான் ஆட்சி அகற்றுறது மற்ற விஷயம்லாம். இல்லை, இப்போ பாஜக தரப்புலேருந்து கேட்கப்படக்கூடிய அந்த தொகுதியை எடப்பாடி அவர்கள் கொடுப்பாரா? 40 சீட்டுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்காது. கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்படக்கூடியவர் அல்ல. தெற்றி திருச்சி 29 தாரன்னு போய் சொல்லுவார். பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறுன்னு சொல்லுவார். உங்களுக்கு கொடுத்தா பாமக கோவிச்சுக்குவாங்கன்னு சொல்லுவார். விஜய் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லுவார். இது எல்லாத்துக்குமே நாங்கள் பிஎம்ஓட்ட தெளிவாக சொல்லிட்டோம். பார்லிமெண்ட் வேறு, அசம்பிளி வேறு, பார்லிமெண்ட்டில் தாரன்னு சொல்லுவார். 24 கலத்தி விட்டுக்கிட்டு அப்படியே குழாய் அடிச்சுட்டு போயிட்டாரு. அல்வா தந்துட்டு போயிட்டாரு. கில்லாடி சமர்த்தர். எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்தாருங்கிறது தமிழ் மண்ணுக்கே தெரியும். சத்யராஜ் சினிமாவில் தான் அல்வா கொடுப்பார். இவர் அரசியலில் எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்கறதுல ரொம்ப கெடுகட்டி தெரிஞ்ச விஷயம். 1. அப்போ 29 தான் நம்பாண்டான். 1. 2வது பாமகவை காட்டி பேரம் பேசுவார். ஆனால் நம்ம 11.4 எடுத்திருக்கோம். பாமக 4.3 தான் எடுத்திருக்காங்க. இப்போ பாமகவை காட்டி பேரம் பேசுகிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அண்ணாமலை அதை தெளிவாக எடுத்து கொண்டு போகிறாரு. அடுத்து பாராளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறுன்னு சொல்லுவார். சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இவர் சீமானுக்கு கீழே பாண்டிச்சேரியில் 4வது போனார். ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் 4வது போகலை. சீமானுக்கு கீழே விளவங்கோட்டில் 4வது போனார். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் நோட்டாளி கீழே தான் இருந்தார். சீமானுக்கு கீழே இவர் கன்னியாகுமரியில் 4வது போனார். தென் மாவட்டத்தில் 60 தொகுதியிலையும் நாம் தமிழருக்கு கீழே இவருக்கு 30,000 ஓட்டு குறைவு. அப்போ இவர் இதையும் சொல்லுவார். அது பார்லிமெண்ட், அசம்பிளியும் பாரு. சீமானுக்கு கீழே போயிட்டு இவரோட வாக்கு வீதங்கிறது சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சிலாம் ஜெயலலிதா எம்ஜிஆரை தாண்டின செல்வாக்கு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி போன்ற இடங்களில் ஒற்றை இலக்கத்திலையும் டெபாசிட் இழந்த செல்வாக்கு. தென் மாவட்டத்தில் சீமானுக்கு இவரோட செல்வாக்கு அதிகம். பட் இவர் இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அது பார்லிமெண்ட் வேற, இது அசம்பிளி வேறன்னு பாஜகவில் உள்ள ஏமாளிகளை ஏமாற்ற பார்ப்பார். பாஜகவிலும் எப்படியாவது எம்எல்ஏ ஆனால் போதுங்கிற ஏன் சீட்டை தந்துருங்க, கொடுக்கதை கொடுங்கன்னு சொல்லுவான். அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு எங்கள் ஆர்டி டீம் எல்லாம் நிற்கிறோம். அமித்ஷாவும் அதில் 18-23 சொல்லிட்டாருன்னா
பலத்துக்குரிய பங்கீட்டில் அமித்ஷாவும் இருக்கிறார். ஸோ அந்த பங்கீடு மறுக்கப்படும்னா சுமார் 11.4 விழுக்காடு பாஜக ஓட்டில் ஒரு 3 விழுக்காடு ஓட்டு கூட எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது ஸ்டாலினுக்கு, சீமானுக்கு, விஜய்க்குன்னு மற்ற தலைவர்களுக்கு போயிருங்கிறதான் என்னோட கருத்து. அந்த ஓட்டு வேணும்னா அதுக்கு ஓட்டுக்குரிய சீட்டை கொடுத்தாகணும். எடப்பாடி என்ன செய்ய போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பாமகவை காட்டி வந்து மிரட்டி சீட்டு பேரம் நடக்கும்னு சொல்றீங்க. ஆனால் பாமக 2 அணிகளாக இருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் கூட பாஜக கூட்டணிக்கு வந்தாலும் ராமதாஸ் அவர்கள் வந்து வரது சாத்தியம் இல்லாமல் தானே இருக்கு. இது வரைக்கும் இதுக்கான எந்த ஒரு கருத்துமே சொல்லாமல் தானே இருக்காரு. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணுன்னாரு. மோடியையே பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண ஐயா குருமூர்த்தி, எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி சசிகலா தான்னாரு. சிதம்பரத்தோட பெரிய அறிவாளி ஹெச் ராஜா சசிகலாவுக்கு ஆதரவாக நின்னார். மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஐயா இலகணேசன் சசிகலாவுக்கு ஆதரவாக நின்னார். நாங்கள் சொன்னோம் மோடிஜியின் புலிஸ் அலையன்ஸில் சசிகலா மேயர் வர முடியாதுன்னோம். அப்போ மோடி என்ன நினச்சாரு? காங்கிரஸ் பிடியில் திமுக போயிடக்கூடாதுன்னு நினச்சார். அப்போ அதுதான் நாங்கள் அன்னைக்கு ஜெயித்தது. இப்பவும் காங்கிரஸ் பிடியில் திமுக போயிடக்கூடாது, திமுக காங்கிரஸை கலத்தி விடட்டுங்கிற அதுதானே ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கலத்தி விட்டுருக்கிறாப்புல. அன்புமணி கிட்ட தான் அதிகம் பேர் இருக்காங்கிறது 100க்கு 100 உண்மை. வன்னியர் சங்கத்தை வச்சு தான் டாக்டர் ஐயா நிற்கிறாருங்கிறதும் உண்மை. 3 எம்எல்ஏ அன்புமணிகிட்ட இருக்காங்க, 2 எம்எல்ஏ தான் அருளும் ஜி.கே. மணியும் தான் டாக்டர் ஐயாட்ட இருக்காங்க. ஆனால் எடப்பாடிக்கு அன்புமணி ராமதாஸ் சேர்ந்து இருக்கும் போதே 2024 வன்னியர் ஓட்டு எடப்பாடி கையில் வந்துட்டு. இது எங்களுக்கு செக்மெண்ட், அசம்பிளி செக்மெண்ட் வயசுக்கு தெரியும். மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பூத் வைஸ் தெரியும். மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பூத் வைஸ் தெரியும். அதனால தான் மு.க. ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் பண்ணுறாரு. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மற்ற பிற ஜாதிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியரை டக்குன்னு அமைச்சராக்குறாரு. துரைமுருகன் பையன்கிட்ட 2 மாவட்ட செயலாளர் ஆக்குறாரு. அன்னியூர் சிவாவை தான் போடுறாரு. உடையார போடுவார்னு சொல்லும்போது அன்னியூர் சிவாவை தான் போடுறாரு. அப்போ ஒரு ப்ரோ வன்னியர் இங்கே பண்ணி ஆகணுங்கிறதுல ஸ்டாலின் தெளிவாக இருக்கிறாரு. சீமான் வட தமிழகத்தில் 6 விழுக்காடு ஓட்டு தான் எடுத்திருக்கிறாரு. ஸ்டாலினோட பெரிய தமிழ தலைவராட்டு வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. சீமானுக்கு கீழே தென் மாவட்டத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அன்புமணி பெரிய ஃபோல்ஸ், நான் மறுக்க வரல, ஷுவர், கண்ணெதிர தெரியுது. ராமதாஸ் அந்த ஃபோல்ஸ் இல்லை. வன்னியர்களும் இளைய சக்தியான அன்புமணி நிலைச்சு நிற்கணும்னு நினைக்கிறாப்புல. இன்னும் 20-25 வருஷம் அன்புமணி நிற்பாருன்னு நினைக்கிறாங்க. ராமதாஸ் நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. ராமதாஸுக்கு பலகீனமே வன்னியர்கள் நீடித்து இந்த சக்தி நிலைக்கணும்னா அது அன்புமணி தான் நினைக்கிறாங்க. அன்புமணி கூட தான் இருப்பார். பாஜக ஆதரவு அன்புமணி இருக்காரு, சின்னத்தை கொடுக்குறாங்க, கட்சி இவர் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆதரவு பண்ணுறாங்க. சௌமியா அன்புமணி இந்துத்துவா இதுக்குள்ள தெளிவாக சகோதரி இருக்கிறாங்க. நானே பாராட்டுறேன் அவங்கள. அந்த இந்து உணர்வு அவங்க பறைசாற்றுறாங்க. எல்லாமே சரி. ராமதாஸ் வந்து ஜெய் ஸ்ரீமன் கத்திட்டு வந்தாங்க. ஆர்எஸ்எஸின் கைக்கூலின்னு இது பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல இயக்கம், நாட்டுக்காக அர்ப்பணித்த இயக்கம் காந்தி அம்மையார் அவர்களே. ஓகே, அவங்க வந்து திமுகவின் கைக்கூலிங்கிறதுக்கு ஆர்எஸ்எஸின் கைக்கூலிங்கிற அந்த அதிரடியை பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் மற்ற விஷயத்துலலாம் அன்புமணிக்கு ஆதரவாக பாஜக இருந்துட்டு போது டாக்டர் ராமதாஸ் அதை பேச சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ சீமானுக்கு வந்து எடப்பாடியை விட சில பகுதிகளில் வந்து அதிகப்படியான ஓட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சீமானுடைய தொடர்ச்சி நடவடிக்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பெரியாரை வந்து ரொம்ப விமர்சிக்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து வட தமிழகத்தில் இருக்கட்டும், ஈரோட்டு போன பகுதிகளில் சீமான செல்வாக்கு குறைக்காதா? பெரியார் ஆதரவாளர் ஒன்றும் சீமானுக்கு ஓட்டு போடலை. பெரியார் ஆதரவாளர்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் கிடச்சிது. ஸ்டாலின் தான் பெரியார் இதில் தெளிவாக இருக்கிறார். திமுகவுக்கு தான் அது இருக்குது. எல்லா திராவிட இயக்கங்களும் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க? திமுக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ சீமானுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுங்கிறது திமுகவும் அதிமுகவும் ஓபிசி பார்ட்டிஸ். திமுக வன்னியர் கட்சி, அதிமுக அதை விட பெரிய வன்னியர் கட்சி. திமுக வெள்ளாளக்கவுண்டர் ஆதரவு கட்சி, செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி, சக்கரபாணி, நிறைய பேர். அதில் வெள்ளக்கோயில் சாமிநாதன் ரொம்ப அமைதியான ஆள். வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவ்வளோ பெரிய பரபரப்பு காட்ட மாட்டார். திமுக அப்படி, அதிமுக அப்படி. முக்குலத்தோர் கட்சி, ஓபிஎஸ் டிடிவிக்காக செல்வாக்கு இல்லாத முக்குலத்தோர்னு எந்த சகோதரையும் நான் சொல்ல மாட்டேன். மாவட்டம் தழுவி மாநிலம் தழுவி அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை. ஆனால் அவங்க தொகுதியில் செல்லூர் ராஜுக்கு செல்வாக்கு இருக்குது. அவரை யாரும் பெரிய மோசமானவராட்டோ கர்ண கொடூரமானவராட்டோ ஒரு சமூக விரோதியாட்டே பார்க்கல. காமான ஆளாக தான் பார்க்குறாங்க, ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆர் உதயகுமாருக்கு செல்வாக்கு இருக்குது. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு செல்வாக்கு இருக்குது. நத்தம் விஸ்வநாதனுக்கு செல்வாக்கு இருக்குது. இவர் விஜயபாஸ்கருக்கு செல்வாக்கு இருக்குது. காமராஜுக்கு செல்வாக்கு இருக்குது. OS மணியனுக்கு செல்வாக்கு இருக்குது. 7 முக்குலத்தோருக்கு அவங்க தொகுதியில் செல்வாக்கு இருக்குது. 7 வரும் அமைச்சராக இருந்தவங்க.
அண்ணா அமைச்சரவையில் ஒரு முக்குலத்தோர் கூட கிடையாது. இங்கே 7-8 பேர் முக்குலத்தோர். பன்னீர்செல்வம் அமைச்சராக இருந்தார், அவங்க இருக்கார். வைத்தியலிங்கம் அமைச்சராக இருந்தார், அவர் அங்கே இருக்கார். அப்போ 8-9 பேர் மந்திரி அதுங்கிற அந்தஸ்தில் முக்குலத்தோரில் இருக்கிறாங்க. அப்போ இந்த திராவிட அரசியலுங்கிறது ஓபிசி அரசியல், ஓபிசிக்கான அரசியல். அதிமுகவில் நாடார்கள் பெருசாக இல்லைன்னாலும் திமுகவுக்குள்ள நாடார்கள் இருக்காங்க. அதிமுகவில் நாங்கள் ஜெயலலிதாவை ஓங்கி அடித்தோம். ஜெயலலிதாவோட இந்த பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு எதிராக ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராயம் வேறு ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு நாங்கள் தான் முகங்காட்டி நிறைய நண்பர்கள், என் கண்ணன் RSS கண்ணன், என் தம்பி மறைந்த கோசல்ராம், நிறைய பேர், இன்னும் நிறைய பிற சமூக பத்திரிகையாளர்கள் இதில் களத்துக்குள்ளேயும் சரி ஊடகத்திலும் சரி ஜெயலலிதா ஆட்சியை 96 யாரும் முதல்ல எதுக்க தேங்க போது கல்லை தூக்கி அடித்தது நாங்கள் தான். ஸோ நாடார்களை ஜெயலலிதா வந்து சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு அந்த கிரீடத்தை வச்சாங்க. பெரிய ரெப்ரசன்டேஷனை நாடார்களுக்கும் கொடுத்தாப்புல. இன்றைக்கி திமுகவும் நாடார்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் 2 பேர், ஒரு அமைச்சர், 60 விழுக்காடு இருக்காங்க நாடார், மேயரு, அதே மாதிரி தூத்துக்குடி மேயரு, 2 அமைச்சர்கள், ஒரு சபாநாயகர், இப்படி நாடார் பகுதிகளில் ஓரளவு கலைஞர் மாதிரி ஆண்டி நாடார் பண்ணாமல் ப்ரோ நாடாரா ஸ்டாலின் பண்ணுறாரு. அதிமுக எடப்பாடிக்கு அதிமுக வந்து நடராஜனுக்கு அதிமுகவோட கைப்பற்றினால நாடார்களுக்கு அங்கே பெரிய அளவு எடப்பாடிக்கிட்ட இல்லை. அதனால தான் 3 தொகுதியிலையும் நான் 2024 முதுன் பழனிசாமியை சேலஞ்ச் பண்ணி நாடாரோட 3 மக்களவை தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வச்சேன். இந்த கட்டத்துக்குள்ள இந்த 4 ஜாதியும் தான் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. அப்போ சீமானோட இது பறையர் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி பெறணும், பட்டியல் வெளியேற்றம், 5 விழுக்காடு பறையருக்கு உயர்த்தி கொடுன்னு பறையர் தேவேந்திரகுல வேளாளர் இஷ்யூ எடுக்கிறாரு. வண்ணார் நாவிதர் கோயவர்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாரு. பரவலாக வாழக்கூடிய முத்தரையர் யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மேனன் எவ்வளவு தெரிஞ்சு போகும்னு அவர் எம்ஜிஆரே அடிக்கிறாரு. ஸோ சீமானுக்கு அரசியலுங்கிறது மற்றவங்க அரசியல் வந்து மாறுபட்ட அரசியல். வீரப்பனை என்கவுண்டர் பண்ண சரின்னு எடப்பாடியில் இப்போ எடப்பாடி சொல்லிடுவாரான்னு கேட்குறாரு. இதில் நாயுடு பாலம் வைப்பீங்களே, நீங்கள் ஏன் திருப்பூர் குமாரன் காளிங்கராயன் சின்னக்கரவை கவுண்டருக்கு பாலம் வைக்கலன்னு கேட்குறாப்புல. ஸ்டாலின் சுப்பிரமணியத்துக்கு வைக்கிறாரு. ஸோ சீமான் தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்தி ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு ஒரு சமூக நீதி அரசியலை கன்ஷிராம் பாணியில் செய்கிறார். திராவிட அரசியலை தாண்டி சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் இது வரைக்கும் வந்து எடுபடல, அதுக்கான வெற்றியை வந்து கொடுக்கல அவருக்கு. சீமான் 1 விழுக்காடுலேருந்து 8 விழுக்காடுக்கு வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கட்சி திராவிடங்கிற பேரில் 2 ஜாதி சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சியாட்டு மாறிட்டு, ஒன்று வெள்ளாள கவுண்டர், ஒன்று வன்னியர். அதுக்கு எதிரான நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு இருந்த சீமானை 8 விழுக்காடு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்காரு. காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கிறாரு. சீமான் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாரு. அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே விக்கிரவாண்டியில் வன்னியர்களுக்கு பயந்து, போலரைசேஷனுக்கு பயந்து 10.5 நிலைப்பாடு எடுக்க முடியாமல் எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார். சீமான் களத்துக்குள்ளே ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு மராட்டியம் கோட்டுன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவன் கோனருக்கு போன் கோன் கேட்டுன்னு சொல்லும்போது மட்டும் ஏன் எதுக்குறான்னு சொல்லி ஒரு தெளிவாக போலரைசேஷனுக்கு எதிராக நிற்கிறாரு. அதே வேளையில் வீரப்பன் என்கவுண்டர் இன்னைக்கு சரின்னு ஜெயலலிதா சொல்லிடுவாரா, வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு அவருக்கு கருத்தை ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு பல அம்சங்களில் சீமான் வந்து அந்த போலரைசேஷன் பயப்படாமல் களத்துக்குள்ளே உறுதியாக நின்னார். அதனால தான் களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடின என்டிஏ, எடப்பாடி பழனிசாமி, சாட்சாத் விஜய், ஸ்லீப்லெஸ் நைட், 1 வாரம் விஜய் தூக்கம் இல்லை, களத்தை விட்டு ஓடிய கோழை நாயின்னு நம்மளை பெய்யா இப்படி சொல்லிட்டான், நம்மளை பெய்யா இப்படி சொல்லிட்டான். களத்துக்குள்ளே விட்டு வராமல் ஓடினா கோழை நாயின்னு தான் சொல்லுவான், வேற என்ன சொல்லுவாப்புல. நீங்கள் போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடினா அந்த வார்த்தையை சொல்ல. களத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்றீங்க. இப்போ லயலா கல்லூரி முன்னாள் மாணவர், அது ஏட்டு சுரக்கா கறிக்குதவாது, களத்தில் நின்று எடுத்தாதான் ஓட்டு. லயலா கல்லூரி முன்னாள் மாணவர் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. நான் அந்த மாதிரி கருத்து கணிப்பு போட்டு கொண்டு வரட்டா? இது கருத்து கணிப்புங்கிறது அது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்குதவாது யூகம்தான். களத்துக்குள்ளே ஒரு 50 கேண்டிடேட் மேலே இல்லாதவரை எப்படி நீ கணிப்ப? எல்லாருமே பொதுவாக தாவேக்கா வந்து 20% மேலே வந்து ஓட்டு வாங்கும். இந்த கருத்து கணிப்பை தாண்டி மூத்த பத்திரிகையாளர் பல நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய டேட்டா ஸ்டார்ஸ் தானே வருது சார் நமக்கு. நான் சொல்கிறேன், கமலஹாசன் கருத்து கணிப்பில் இருந்தார், சீமான் கருத்து கணிப்பில் இல்லை. இதை நாணயமாக ஒத்துக்க எந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லு. அவன் முதல்ல இதில் ஒத்துக்கிட்டு சொல்லு அந்த மூத்த பத்திரிகையாளர். அவனை பெருச்சாலை வாழை பிடிச்சி அடிக்க மாதிரி அவனை அடிச்சு தூக்கி வீசுகிறேன். கமலஹாசன் கருத்து கணிப்பில் இருந்தார், தினகரன் கருத்து கணிப்பில் இருந்தார், சீமான் இருந்தாரா?
அந்த மூத்த பத்திரிகையாளர் அந்த முகமுடியை கிழிச்சு எறிகிறேனா? வேமா அந்த மூத்த பத்திரிகையாளர் இதை சொல்லிட்டு அதை சொல்லு. நீ முதல்ல 214 கேண்டிடேட் கமலஹாசன் போட்டுருவாரா? அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு களத்தில் கேண்டிடேட்டே போட முடியாம களத்தை விட்டு ஓடுனவங்களை வச்சு ஏன்பா கருத்து கணிப்பு பண்றீங்க மோசடியா அப்படின்னு நான் கேட்கிறேன். 39 பார்லிமெண்ட் கேண்டிடேட் போட்டாரா? இல்ல கிடையாது. விஜய்க்கு அபிமானம் இருக்கு, அது ஓட் ஆகாதுங்கிறது என் கருத்து. நம்ம குறிப்பாக வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து கருத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொங்கலுக்குள்ள டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவேக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவங்க இந்த பக்கம் போயிட்டா இது வந்து பெரு அளவு வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு அடியா விழாதான். ஊழல் அணி ஊழல் பெருச்சாளிகள் வச்சு அடிக்கிறான். மீண்டும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் வச்சு அரசியல் பண்றாப்புல. ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்த ஊழல் பெருச்சாளி செங்கோட்டையனை வச்சு அரசியல் பண்றாருன்னு சீமான் அடிக்கும் போது மக்கள் களத்துக்குள்ள 234 போடாம கேண்டிடேட் இல்லாமல் மற்ற கட்சிகளை நம்பி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆனவனை நம்பி விஜய் போயிட்டாரு. சீமான் தான் 214 சுத்த வீரனா நிற்கிறாருன்னு தினகரனையும் கமலஹாசனையும் சீமான் 214 நின்று தாண்ட மாதிரி சீமான் விஜயை தாண்டதுக்கு ஏன் வழி வைக்காது? நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். நீ மூத்த பத்திரிகையாளர் மற்றவன் சொல்கிறதெல்லாம் கற்பனை, ஏட்டு சுரக்கா, கட்டுக்கதை. அவன் அதை தான் சொல்லிட்டு இருப்பான். நான் நடந்த விஷயத்தை வச்சு சொல்கிறேன். நான் நடந்த விஷயத்தை சொல்கிறேங்கிற ஒத்துக்கிட்டீங்களா? அதே மாதிரி இது ஏன் நடக்காது? செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி என் மதிப்புக்கு மரியாதைக்கு உள்ளவங்க தான், அவங்க வெல்விஷர் தான். பட் சீமான் இப்படி நடக்கும்போது ஓங்கி அடிப்பார். பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஊழல்வாதிகளை வச்சு விஜய் அரசியல் பண்ணுறாரு. முதுகெலும்பு இல்லாமல் 214 போட முடியாமல் அரசியல் பண்ணுறாரு. சந்தர்ப்பாத கோமாளி கூட்டணி வச்சு அரசியல் பண்ணுறாருன்னு சீமான் அடிப்பார். அது மக்கள் மத்தியில் பெரிய ட்ராக்ஷன் இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.